வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இது சினி பூத். இன்னைக்கும் சினிமா பத்தின பல விஷயங்களை பார்க்க போறோம். எடுத்தோடனே நம்ம அப்படியே மலையாள இண்டஸ்ட்ரியில எட்டி பார்த்தோம் அப்படின்னா ஃபசில் ஜோசப் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆரம்பத்திலேயே மின்னல் முரளி அப்படின்ற படத்தின் மூலியமா டொவினோ தாமஸையே வேற லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரி மாதிரியே மலையாள இண்டஸ்ட்ரியும் சரி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டே இருக்கு. எப்படின்னா டெக்னிக்கல் வைஸ் ரொம்ப சவுண்டா இருக்காங்க, இருக்கிறது என்ன பட்ஜெட்டோ அதை வச்சு ரொம்ப கிராண்டியர் இருக்கக்கூடியவங்க அப்படின்ற மாதிரி பேச்சு வந்துட்டு இருக்கு இல்லையா. அந்த வரிசையில நம்ம மாரி 2 படத்துல டொவினோ தாமஸ் வந்தாங்க. தமிழ் சினிமாலையும் ரொம்ப பரிச்சயமான ஒரு நபரா இப்போ வரைக்கும் வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா எந்த நடிகராக இருந்தாலும் சரி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிதான் டொவினோ தாமஸும் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சாச்சு. அவங்களுடைய ப்ரொடக்ஷன்லயே மரண மாஸ் அப்படின்ற ஒரு படம் ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷனா பூஜை எல்லாம் போட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த படத்துடைய கதாநாயகன் டொவினோ தாமஸா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கலாம். அதுதான் கிடையாது. குருவாயூர் அம்பல நடையிலே அப்படின்ற திரைப்படத்துல பிருத்திவிராஜுடன் நடிச்சிருப்பாரு ஃபசில் ஜோசப். எஸ், ஃபசில் ஜோசப் தான் இந்த மரண மாச படத்துடைய கதாநாயகன் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. படம் கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேற்றி இப்போ படத்தோடைய டைரக்ஷன் பணிகள்லாம் ரொம்ப தீவிரமாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னும் ப்ரொடக்ஷன்லேயே இந்த படம் இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக எல்லாருமே முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி மின்னல் முரளி அப்படின்ற ஹிட் படத்துக்கு அப்புறமா நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு டொவினோ தாமஸ் ரொம்ப பிஸியாக இருக்காருன்னு. அதே மாதிரி ஃபசில் ஜோசப்பை கொஞ்ச நாளைக்கு நீங்கள் டைரக்ஷன் பக்கமே எட்டி பார்க்காதீங்க, அவர் முழுக்க நடிப்பில் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நீலேஷ் கிருஷ்ணனுடைய இயக்கத்தில் நயன்தாராவுடைய 75வது திரைப்படமா அன்னபூர்ணி அப்படின்ற ஒரு திரைப்படம் போன வருஷம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. படமும் ஒரு பெரிய சக்சஸ் தான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சர்ச்சையிலேயே சக்சஸ் அப்படின்ற ஒரு படம் தான் இது அப்படின்னு சொல்ல முடியும். அதே மாதிரி ஜெய் நடிச்சிருந்தாங்க, சத்யராஜ் நடிச்சிருந்தாங்க, நிறைய நடிகர்கள் பட்டாளம் இருந்தாங்க. குறிப்பா நம்ம சொல்லணும்னா நயன்தாராவுடைய பிரேக் த்ரூ படமா இது இருக்குன்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க. அந்த ஒரு சர்ச்சை வந்ததுனாலயோ நம்ம தெரியல, படம் அப்படியே டக்குன்னு படி இறங்கிட்டே வந்துருச்சு. இந்த படம் சக்சஸ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே நம்பினாங்க. ஏன்னா இந்த படத்துல பேசின விஷயம் அப்படி பெண்களும் முயற்சி பண்ணா முன்னேறலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமாவே சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த சர்ச்சையின் காரணமா எந்த ஓடிடி தளத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆச்சோ அதுல இருந்து அப்படியே நீக்கிட்டாங்க. இருந்தாலும் இப்போ கூடிய விரைவில் இந்த படம் வேர்ல்டு வைடா ரிலீஸ் பண்ண போறோம், ரீ ரிலீஸா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, அவுட் ஆஃப் த கண்ட்ரி நம்ம போயிட்டோம்னா நிறைய படங்கள் தியேட்டர்ல ஓடுறதே கஷ்டம். ஆனால் ஓடிடி தளத்தில் அந்த படங்கள்லாம் டக்கரா ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ இப்போ நாம பார்க்கக்கூடிய நிறைய ஓடிடி தளங்கள்லாம் நம்ம டாப் இந்தியன் மூவிஸை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் வேர்ல்டு வைடில் ரிலீஸ் ஆகும்போது எல்லா கண்ட்ரீஸ்க்குமே அவங்களுடைய லாங்குவேஜில் இந்த படம் போய் சேரும். அப்படி பார்க்கும்போது அன்னபூர்ணியா மாசான ஒரு கிரௌடுக்கு ரீலீஸ் பண்ண போறாங்க அப்படின்றது தெளிவா தெரியுது. கோட் படத்தை பத்தி எல்லாருமே நாம இங்க பயந்துகிட்டு இருக்கோம், படம் எப்படி வரப்போகுது அப்படின்னு. ஆனால் அங்க இருக்கக்கூடிய யாருக்குமே துளி கூட பயம் கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி இந்த படத்துடைய அப்டேட்லாம் ஒன்னொன்னா மிரட்டலா வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுல குறிப்பா நம்ம மென்ஷன் பண்ணி சொல்ல வேண்டியது என்ன தெரியுங்களா, கோட் படத்துல நிறைய ஃபுட்டேஜ் இருக்கும் இல்லையா, அதுல ஒரு 25% பார்த்தோம்னா ஃபுல்லாவே ப்ளூபர்ஸ் தான் அப்படின்ற மாதிரி தளபதி விஜய் நிறையவே ப்ளூபர்ஸ் கொடுத்துருக்காங்களாம். ஆனா அதெல்லாம் படத்துல எங்கேயுமே வைக்க முடியாது, படத்துடைய எண்ட்லி வைக்க முடியாது. ஏன்னா படத்துடைய டியூரேஷனே ரொம்ப அதிகம். சரி எப்படின்றத பிளான் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அந்த ப்ராசஸ் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இதுல பிரசாந்த், பிரபுதேவன் நிறைய நடிகர்கள் பட்டாளமே இருக்காங்க இல்லையா, அவங்க கூட எல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்துல அவரே வேற டுவல் ரோல். அப்படி பார்க்கும்போது எக்கச்சக்கமான ப்ளூபர்ஸ் கண்டென்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கூடிய விரைவில் அந்த ப்ளூபர்ஸ் எல்லாத்தையும் தனியாக ரிலீஸ் பண்றாங்களா இல்ல அதையே வச்சு ஒரு ப்ரமோஷன் பண்ணலாம்னு பண்ண போறாங்களா அப்படின்றது தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். விக்ரமோடைய நடிப்புல பா ரஞ்சித்தோடைய இயக்கத்துல தங்கலான் அப்படின்ற படம் உருவாகி இருக்கு. இந்த படமும் ரிலீஸ்க்கு காத்திருக்கு. பா ரஞ்சித்தோடைய கனவு திரைப்படம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. சரி எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு மீட்டப் நடந்துச்சு அப்படின்னா அதை பார்க்கும்போதே பயங்கர சந்தோஷமா இருக்கும். அதுவும் குறிப்பா இந்த பேன் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் எல்லாம் ஒருத்தர் இப்போ மலையாள இண்டஸ்ட்ரியில தமிழ் இப்படிலாம் மீட் பண்ணிக்கும் போது நமக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படி பார்த்தோம்னா ரிஷப் செட்டி நம்ம எல்லாருக்குமே தெரியும். காந்தாரா அப்படின்ற ஒரு படத்துக்கு அப்புறமா அவரை கையிலே பிடிக்க முடியலன்ற மாதிரி அடுத்தடுத்த படங்களும் ரொம்ப பிஸியா இருக்கக்கூடிய நிலையில காந்தாரா பார்ட் 2 வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வரிசையில விக்ரம் அவர்களுடைய தீவிரமான ரசிகர் தான் ரிஷப் செட்டி அப்படின்றது நமக்கு தெரியும். முன்னாடியே நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த தங்கலான் திரைப்படத்துடைய ப்ரமோஷன்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய விக்ரம் அவர்களை சந்திச்சு போட்டோ எடுத்து அதை பகிர்ந்திருக்காங்க. கிட்டத்தட்ட நான் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில வரதுக்கு மிக முக்கியமான காரணமா இருந்த எங்களுடைய சியான் விக்ரம் ஒரு தடவை நான் மீட் பண்ணிட்டேன். ஆல் த வெரி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி விக்ரம் அவர்களுக்கு கங்க்ராச்சுலேட் பண்றது மட்டும் இல்லாம அவருடைய திரைப்படம் வெளிவரணும், வெற்றி அடையணும் அப்படின்ற மாதிரி வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காரு. அது இப்போ சோஷியல் மீடியால வைரலா போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி விக்ரமும் இதை முடிச்சதுக்கு அப்புறம் துருவ நட்சத்திரம் படத்துடைய ரிலீஸ் எப்படியாவது வரும், அந்த அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய ஃபேன்ஸுமே காத்திருக்காங்க. இன்னைக்கு நம்மளுடைய சினி பூத்துல சினிமா பத்தின பல விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி அடுத்த எபிசோட்ல உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay. Take care.